ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை விசுவாசித்தால் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த இடத்துல நான் கொடுக்க வரும் பொழுது நான் கர்த்தரிடத்துல நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்களை பார்க்கவோ இங்கே யாரும் வரல, உங்களுடைய வார்த்தையை கேட்க வராங்க, நீங்கள் அவங்களோடு கூட பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் நான் ஜெபித்துட்டு வருவேன். ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அதற்கு ஒரு உதாரணம் அவர் மேலே அந்த வசனம் சொல்லுகிறது. மாரியும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை என்ன செய்கிறதா? நனைத்து முளை கிளம்ப வர பண்ணி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். ரெண்டு விதமான மக்கள். விதைக்கிறவர் யார்? விவசாயி. புசிக்கிறவர் யார்? நம்ம. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஆண்டவர் கொடுக்கிற இந்த காரியங்கள் அவனை வாய்க்கும்படி செய்கிறது. அதை போல என்னுடைய வசனம் இருக்கும். ஆகவே ஆலயத்தில் வசனம் என்பது, வார்த்தை என்பது மிக முக்கியம். வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். அவளோடு கூட வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளணும். நிறைய பேர் புஸ்தகத்தை வச்சுருக்கீங்க, சிலர் எழுதுறதில்லை, சிலர் எழுதணும். இன்னைக்கு என்ன வசனத்தை ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி வசனங்களை எழுதி பழக வேண்டும். அதை மனப்பாடம் செய்ய வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அடையாளத்தை தேவன் கொடுப்பார். ஒரு அடையாளம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அடையாளத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுப்பார். சில காரியங்கள் உங்களுக்கு அடையாளமாய் தெரியும், சிலது நடக்காத காரியமாய் தான் இருக்கும். நம்ம சிந்தைக்கு இது நடக்காது, ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது அது நிறைவேறும். இது ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயாவின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு அடையாளம், உங்களுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்ன? நடக்காத ஒன்று நடக்க போகிறது. என்னது? நடக்க முடியாதது. இது எப்படி அப்படிங்கிற ஒரு காரியம். என்னது? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் மாறப்போகிறாள். அப்படின்னா தவறான பாதையிலும் அல்ல. கன்னிகை கர்ப்பமாக முடியாத ஒன்று என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்போ அதை வேதத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். நடக்காத ஒன்று நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இது நம்ம சிந்தைக்கு நடக்காது, இது நம்ம அறிவுக்கு நடக்காது.
நம்முடைய தகுதிக்கு இது நடக்காது. நடக்கக்கூடாத ஒன்று, நடக்க முடியாத ஒன்று நம்ம வாழ்க்கையிலே நடக்கும் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். 600 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாள் என்ற ஒரு பெண், அவங்க தேவனுடைய கிருபை அதிகமாய் பெற்றவர்கள். அதனால தான் தேவதூதன் பார்த்து சொல்ல, கிருபை பெற்றவளே. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தெரியுங்களா? சும்மா நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு கிருபை அந்த அம்மா மேல இருக்குன்னா, அந்த அம்மா அந்த அளவுக்கு அந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த வாலிப பிராயத்தில் வாலிப பெண்ணாய் இருக்கிற, கன்னிகையாய் இருக்கிற அந்த பெண் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இன்னைக்கு அநேக நேரங்களில் வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த மரியாள் இந்த தேவனுடைய கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவுலாம் கர்த்தரை ப்ளீஸ் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க தெரியுமா? ப்ளீஸ் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க தெரியுங்களா? யோசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அதனால தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த மரியாளுக்கு அந்த நாட்களில் எத்தனையோ பேர் திருமணமாகாத கன்னிகைகள் இருந்திருக்கலாம். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில் அவங்க கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்த ஒரு பிள்ளை, கர்த்தரை ப்ளீஸ் பண்ணி வாழ்ந்தவங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் ஏதோ ஒரு தச்சன், ஒரு கார்பெண்டர், ஜோசப் அப்படிங்கிறவர், யோசேப்புங்கிறவர், சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. இவங்க ஆண்டவர் என்னுடைய வயிற்றில் பிறப்பார் என்று கூட நம்ப கூட இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்மலாம் இவ்வளோ தகுதியற்றவர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீதான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஏசாயா சொன்ன அந்த கன்னிகை, நீங்க தான், உங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைச்சது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையில ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார், நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இன்னைக்கு 22ஆம் தேதி, இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது. இந்த 9 நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும், ஒரு காரியம் நடக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு செய்வார்னு நீங்க நம்பணும். அந்த விசுவாசம் தான் நமக்கு முக்கியம். எனக்கு ஆண்டவர் ஒரு அடையாளம் செய்வார், செய்யாம போவாரா? நிச்சயமா நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இங்க கொடுப்பார், இதோ ஒரு அடையாளத்தை கொடுப்பார்னு போட்டிருக்குது. அந்த அடையாளம் என்ன? அடுத்த அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டார், ஒரு குமாரனாய் கொடுக்கப்பட்டார். உங்களுக்கு ஒரு அடையாளம் தோன்றும், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கும். கொடுப்பார் என்று சொன்னவர் கொடுத்தார், கொடுக்கப்பட்டார், கிவன், கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் நிச்சயமாய் செய்கிறவர். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை மாத்திரம் காட்ட மாட்டார், அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா ஆண்டவருக்கு நாமும் அந்த பிரியமாய் நடக்க வேண்டும். சில அடையாளங்களை தேவன் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் கண் முன்பதை அதை நான் வைக்க விரும்புகிறேன். இதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடையாளங்களை ஆண்டவர் நமக்குன்னு சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறார், அதை நம்ம வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். முதலாவது ஒரு அடையாளம் என்ன? கர்த்தர் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்ன? வாசிங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த அடையாளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? கர்த்தருடைய ஓய்வு நாளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். அல்லேலூயா. நீங்க தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாள்ல நீங்க ஆண்டவரை ஆராதிக்க
ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை என்ன செய்யணும்? அன்றைக்கு ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஓய்வு நாள் என்பது 7வது நாள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். நம்முடைய இந்திய அரசாங்கமும் நமக்கு இந்த சண்டே நமக்கு ஹாலிடே. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? அந்த நாளை ஆசரிக்க நாம் எல்லாரும் கூடுகிறோம். அப்போ தேவனை ஆசரிப்பது, ஆராதிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அடையாளம். அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க. இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறாங்க? லாங் லீவ் வந்துருச்சு அப்படின்னா உடனே இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? தவிர்க்க முடியாத காரணத்தில் பஸ்ஸில் போகிறவங்க போகிறாங்க, 2 வீலரில் போவாங்க. நான் சில வேளையில் போகும்போது பார்ப்பேன், 2 வீலரில் குழந்தை குட்டிகளோட வச்சுக்கிட்டு மூட்டையும் வச்சுக்கிட்டு போவாங்க. எப்படியோ எல்லாரும் போயிடணும். அல்லது கார் எடுத்துகிட்டு, இன்னைக்கு எல்லாருக்கும் கார், நிறைய பேர் கார் வாங்கிட்டாங்க, கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ பயங்கரமான டிராஃபிக். சரி கவனிங்க. அப்போ யாரோ மூட்டை முடிச்சு கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்கள் வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க? வந்துடுறாங்க. என்னைக்கு வராங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்றாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் ஒரு அடையாளம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன அடையாளம் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு முன்னால் பூட்டு என்ன பண்ணணும்? தொங்கிட்டு இருக்கணும். அதான் அடையாளம். அடாடாடாடா, சித்தப்பா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு வரலான்னு வந்தால் அத்தை வீட்டில் என்ன தொங்குது? பூட்டு தொங்குது. அடையாளம். பக்கத்து வீட்டில் எங்கே போயிட்டாங்க? அவங்க சொல்லணும். உங்களுக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டை பூட்டிட்டு எங்கே போயிடுவாங்க? சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இது யார் சொல்லுவா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடாதீங்க. அவங்க காலையில் போனாங்கன்னா சிலர் மதியானம் வருவாங்க, சிலர் சாயந்தரம் வரை சர்ச்சைன்னு கிடந்துருவாங்க. இது உங்களுக்கு அடையாளமாக அவங்க சொல்லணும். சில நேரம் வெளியே பூட்டு தொங்கும், சில நேரம் உள்ள பூட்டி இருக்கும். உள்ள பூட்டி இருக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்னது? நீங்க உள்ள என்ன பண்றீங்க? தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னைக்கோ ஒரு நாள் வெளியே பூட்டுதுன்னா என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போறீங்கன்னு அர்த்தம். அடையாளம். கர்த்தருடைய நாள் அது எப்படி இருக்கணும்? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசரிக்கிற நாள். இது தேவன் நமக்கு ஒரு அடையாளமாய் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் நான் என்ன செய்தேன்? ஆவிக்குள்ளானேன். நன்றாய் கவனிங்கள். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. கர்த்தருடைய நாள் என்பது என்னது? கர்த்தரை ஆசரிக்கிற நாளில் நான் எப்படி இருந்தேன்? ஆவிக்குள்ளாய் மாறிட்டேன். என் சிந்தையிலே கர்த்தரை ஆராதிக்கணும். என்னுடைய நினைவுகள் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆவிக்குள்ளானேன். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளத்தை நிறைவேற்றி பாருங்க. இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன அடையாளம் தெரியுங்களா? இவங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தவறாமல் ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தை நிறைவேற்றி பாருங்க. அதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்குள்ள என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 20:12-20. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு அடையாளமாய் நமக்கு இந்த நாளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க ஏற்றுக்கொள்றவங்க இன்னைக்கு நான் சொல்றேன், நிச்சயமா நீங்க இதை செய்து பாருங்க. கர்த்தர் ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாள் என்றால் குடும்ப சகிதமா எங்க போயிடணும்? ஆலயத்துக்கு போகணும். பிள்ளைய தூங்க வச்சுட்டு நீ வராட்டா பரவாயில்ல, நீ வராத அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் குடும்பமா. யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மிஸ் பண்றோம், நிறைய வாரங்கள். அல்லேலூயா. இந்த அடையாளத்தை நிறைவேற்றி பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம்.
ஏசாயா 58 13 14. என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை உனக்கு செய்யாமல் இஷ்டமானதை செய்யாமல் உன் காலை விலக்கி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையான நாளாக சொல்லி அதை மகிமையாக பாருங்க, எண்ணுவாயானால் எப்படி சொல்றதும் மகிமையான நாள், அத மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பெரிய சந்தோஷம் உனக்குள்ள இருக்கும். பூமியில் உயர்ந்த இடங்களில் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இதை செய்தால் ஆண்டவர் சொல்றார், இப்படி நீ செய்தா உன்னை நான் எங்க வச்சிருப்பேன்? உயர்ந்த இடத்தில் வைப்பேன். இதை யார் சொன்னா பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எவ்வளவு அருமையான வார்த்தை. யாக்கோபினுடைய சுதந்திரம். யாக்கோபினுடைய சுதந்திரத்தை பத்தி நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 23ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 30:23 வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் அந்த புருஷன் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தார். பாருங்க, யாக்கோபினுடைய சுதந்திரம் என்ன தெரியுங்களா? ஒரு நாள் கோலும் தடியுமாய் அந்த யாக்கோபு கடந்து சென்றவர், இப்பொழுது இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள் வேலைக்காரரும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் உடையவனாய் மாறினான். இதுதான் யாக்கோபினுடைய சுதந்திரம். சொல்லாமா? யார் தெரியுமா? வீட்டை விட்டு ஒண்ணுமே இல்லாம பெரிய வீட்டு பிள்ளை. யாருடைய மகன் இவரு? ஆபிரகாமுடைய பேரன் ஈசாக்கினுடைய மகன். கோலும் தடியுமாய் போகிறான். ஒண்ணு இல்ல, கோலும் தடியாய் போகிறான். சில ஆண்டுகளிலே, ஒரு 20 ஆண்டுகளிலே அவன் மிகவும் விருத்தி அடைந்தானாம். அல்லேலூயா. திரளான வேலைக்காரர், திரளான வேலைக்காரிகள், திரளான ஆடுகள், திரளான ஒட்டகங்கள் உடையவனாய் கர்த்தர் மாற்றினார். இதுதான் யாக்கோபின் சுதந்திரம். ஆண்டவருடைய ஓய்வு நாளை நீங்கள் உண்மையாய் ஆசரித்தால் யாக்கோபினுடைய சுதந்திரம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். ஹல்லேலூயா. நீங்க உண்மையா ஆராதிக்கணும், உண்மையா கர்த்தர் வரணும், உற்சாகமா வரணும், உற்சாகமா பாடணும். பாடணுமே அப்படின்னு பாடக்கூடாது, உற்சாகமா பாடணும். வரணுமே அப்படின்னு வரக்கூடாது. வராட்டா பாஸ்டர் தப்பா நினைச்சுக்குவாரு. பாஸ்டர் இல்ல, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்காக, என்ன எனக்கு ஜீவன் கொடுத்த, என்னை ரட்சித்த, என்னை இம்மட்டும் பாதுகாத்தேன் ஆண்டவருக்காக, அவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றும். அவர் சொன்ன அடையாளத்தை என் குடும்பம் நிறைவேற்றும். என் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பூட்டு தான் வெளியே தொங்கணும். அது நான் எங்க இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, ஆலயத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க திறந்து வச்சீங்கன்னா அன்னைக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு நீங்க கறி ஆக்கி போட்டீங்கன்னா அடுத்த மாசமும் வருவாங்க. வந்துட்டாங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க புறப்படுற நேரத்தில் வந்து பெட்டி படுக்கையோட நின்றாங்களா? வீட்டை திறக்காதீங்க. ஐயோ, வந்தது ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் கிளம்புங்க, எங்களோட சர்ச்சுக்கு வாங்கன்னு இழுத்துட்டு வந்துருங்க. கர்த்தர் அன்னைக்கு அவங்கள சந்திக்கிற நாள். அன்னைக்கு அவங்கள கர்த்தர் தொடுவார். ஒன்று அடுத்த முறை வராமல் போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. இல்லைன்னா அவங்க அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையே அவங்க வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அருமையானூர்லே, முதல் அடையாளம் கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள். ஆமென். இரண்டாவது அடையாளம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. இரண்டாவது வாசிங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்களும் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. பாருங்க, ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது என்ன தெரியுமா நமக்கு அடையாளம்? அவருடைய வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தைகள். அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய, என் வார்த்தை, மை வேர்ட்ஸ், என் வார்த்தை.
கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? அடையாளம் எது? என் வார்த்தை. உங்க வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை வரணும், வசனங்கள் வரணும். நீங்க வசனத்தை வாசித்தா தானே வரும். உள்ளத்தின் நிறைவு. சிலருக்கு எடுத்த உடனே கெட்ட வார்த்தை வந்துருதே, கெட்ட வார்த்தை வருதே, வசனம் வர மாட்டேங்குதே, கோபமான வார்த்தைகள் வருகிறதே, அவிசுவாசமான வார்த்தைகள் வருகிறதே. தேவ வார்த்தைகள் உங்களில் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை. அதை நீங்க என்ன செய்யணும்? அடையாளமா கட்டுங்க, உங்க இருதயத்துல பதிச்சு வச்சுக்கோங்க. தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தை வாசிங்க, பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. அதை அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதை உன் பிள்ளைகளுக்கு உபதேசிக்கணும். பிள்ளைகளுக்கு உங்ககிட்ட இருந்தா தானே நீங்க சொல்ல முடியும். பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க, இப்பா இப்படித்தான் இருக்குது, வசனம் இப்படிதான் பேசணும், வசனம் இப்படி சொல்லுது. வசனத்தை வச்சு பேசுங்க. வசனம் பிள்ளைகளுக்கு வசனத்தை நீங்க போதித்து கருத்தாய் போதிக்கணும். அவங்க படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது இந்த வார்த்தையே பேசி பாருங்க. அவனை பிளஸ் பண்ணி பாருங்க. வசனத்தின்படி பிளஸ் பண்ணுங்க அவங்கள. அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா. இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். ஆமே. வசனம் ஒரு அடையாளம். உங்க வீட்டில் வெறும் வசனம் எங்க பார்த்தாலும் தூங்கட்டும், இருக்கட்டும். அதை விட இருதயத்தில் இருக்கணும். போற இடத்துலாம் போர்டை வாங்கி நீங்க மாற்றுறது பெருசு இல்லை. இருதயத்தில் இருக்குதா? இருதயத்தில் இருக்குதா? ஒரு பையன் வீட்டில் ஜெபம் பண்ணானாமா. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும், எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும். அப்பா தூரத்துலேருந்து கேட்குறாரு, என்னடா பையன் ஜெபம் பண்ணுறான், என்ன இறக்குமாமா? ஒரு அடி இறக்கும். அது என்ன ஒரு அடி? இவன் ஜெபம் முடிஞ்சோடனே கேட்கணும். என்னடா கேட்ட? ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறியே. ஆமாப்பா, நீங்கள் நல்ல வசனத்தை கேட்குறீங்க, ஆனால் அது இருதயத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டேங்குது, உங்களுக்கு இறங்க மாட்டேங்குது. அந்த இருதயத்துக்குள்ள இறங்கிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு வசனத்தின்படி நடக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் ஏசப்பாட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த காதுக்கும் இந்த இருதயத்துக்கு எவ்வளோ இடம்? ஒரு அடி இருக்குது. இது கொஞ்சம் ஒரு அடி இறக்கிட்டீங்கன்னா அந்த வசனம் இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா எங்கள் அப்பா மாறிடுவாரு. நிறைய பேர் மாற மாட்டேங்கிறாங்க, கேட்கறதோட போயிடுறோம். சேஞ்சஸ் இல்லை, மாற்றங்கள் இல்லை. உங்க பிள்ளைக்கு போய் வீட்டில் போய் இன்னைக்கு பாஸ்டர் என்ன பேசினா தெரியுமா, கேட்டியா? அதை நீங்க ரிவ்யூ பண்ணணும். இந்த மாடு என்ன செய்யுமா, நிறைய சாப்பிட்டுக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்யுமாமா, ஆசை போடும். சாப்பிட்டதெல்லாம் மறுபடியும் வாயில கொண்டு வந்து ஆசை போட்டு, அதை போல வசனத்தை நீங்க தியானிங்க மறுபடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். இந்த வார்த்தை என்னோடு கூட பேசிச்சு. போன வாரம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், பள்ளங்கள் நிரப்பப்படும். அடுத்த நாள் கர்த்தர் கிரியை செய்தார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், வசனம் வெறுமையாய் திரும்பாது. இந்த வார்த்தைகளுக்கு நீங்க அடையாளமா எடுத்துக்கோங்க. இதை விட நமக்கு வேற தேவ வார்த்தை வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் அப்படியே கடந்து வரும். அந்த அடையாளத்துக்குள் பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா வெறுமையாய் திரும்பாது. அது செய்யணும்னு நினைச்சதை செய்கிறோம். பாதி தூக்கத்தோட கேட்கறது, அவிசுவாசத்தோட கேட்கறது, கிரியை நடக்க மாட்டேங்குது, கீழ்படுகிறது இல்லை. நாங்கள் இங்க இருக்கிற தம்பிமார்களுக்கு சொல்ல, நீங்க வசன நேரத்தில் நீங்க ஒழுங்கினமா இருந்தா எங்களுக்கு பிடிக்காது. சில நேரம் சில காரியங்கள் நடக்கும்போது கஷ்டமா இருக்கும், சிலர் தூங்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார். நான் பேசுறேன், வார்த்தையை கேட்கறதுக்குள்ள தூக்கம் வருது, அந்த நேரத்தில் எழுத மாட்டேங்கிறாங்களே, அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. வசனத்தை கேட்டு பாருங்க. மூணாவது கர்த்தர் நமக்கு கொடுக்குற அடையாளம் என்ன தெரியுங்களா? ஏசாயா 8:18. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஏசாயா 8:18 வாசிக்க பார்க்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. மூணாவது யார் தெரியுமா? நீங்க தான் அடையாளம், உங்க பிள்ளைகள் தான் அடையாளம். உங்களை அடையாளம் காட்டுகிற ஒரு விசுவாசியாக, அடையாளம் காட்டுகிற விசுவாசியின் பிள்ளையாக நீங்க காணப்படணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அடையாளம்? நல்ல அடையாளமா கெட்ட அடையாளமா? அடையாளத்தில் ரெண்டு இருக்குது. நல்ல அடையாளம் இருக்குது, இந்த பிள்ளை கீழ்ப்படியவே கீழ்ப்படியாது அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிடக்கூடாது. இது ஒழுக்கம் கெட்ட பிள்ளை
அப்படிங்கிற அடையாளம் வாங்கிடக்கூடாது. இது ஒழுங்கில்லாத விசுவாசி அப்படிங்கிற அடையாளம் வாங்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகத்தில் எல்லாத்தையும் எழுதுறார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் வருகிறது. பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையா இருப்பேன். நீங்க அப்படி இருந்து பாருங்க. ஒரு நாள் வரும், உங்களை கர்த்தர் அடையாளமாய் வைப்பார். உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் அடையாளமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. நேற்று குன்றத்தூர் சர்ச்சில் நான் சொன்னேன், ஒரு நாள் ஒரு பெரிய பண்ணையார் அந்த ஜில்லா கலெக்டரை பார்க்க போறாரு. அந்த காலத்தில் ஜில்லா கலெக்டரை பார்க்க போறாரு. போனோன்னே கலெக்டர் வீட்டுக்கு போய் உள்ளே போயிட முடியுமா? முடியாது. கலெக்டர் வீட்டுக்கு வெளியே பெரிய கேட் இருக்கும், காவலாளிகள் இருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பண்ணையார் கலெக்டர் ஐயாவை பார்க்க வரணும். சரி போங்க. உள்ளே போய் உட்கார்றாங்க. பெரிய வரவேற்பார உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே கலெக்டர் வர மாட்டார். வந்துட்டாருன்னு டக்குன்னு வந்துட மாட்டார். கலெக்டர் ஒரு நேரம்லாம் முடிச்சு அவர் கூப்பிட்டா தான் உள்ளே போக முடியும். உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. உட்காந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே அப்படியே ஃபோட்டோஸ்லாம் தொங்குது. சில ஃபோட்டோஸு. ஒரு ஃபோட்டோவை பார்த்தாரு. சரி இந்த ஃபோட்டோவை பார்க்கணும்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்குறாரு. ஒரு உழவன் ஒரு ஏரை கையில் வைத்துக்கிட்டு உலகுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இவர் கொஞ்சம் அதை பார்த்துட்டு பக்கத்தில் போய் பார்க்க போகிறாரு. பக்கத்தில் போய் பார்த்தா இது நம்ம பண்ணையில் அந்த நாளில் வேலை செய்த சாம்வேலாச்சே, அவன் ஃபோட்டோ ஏன் இங்கே வருது? இவரால் நம்ப முடியல. உத்து பார்க்குறாரு. ஆமாம், அந்த சாம்வேல் ஃபோட்டோ தான். ஏர் உழுகிற மாதிரி இந்த ஃபோட்டோ வச்சிருக்குதே. சரி என்னமோ. அதுக்குள்ளே கலெக்டர் கூப்பிட்றாருங்க, வாங்க அப்படின்னோடனே மடமடன்னு உள்ளே போயிட்டாரு. கலெக்டர் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, உட்காருங்கய்யா உட்காருங்க. என்ன விஷயம்? தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லி சரி இதுக்கெல்லாம் எனக்கு உதவி செய்யுங்க, மனுலாம் கொடுக்குறாரு. சரி நான் செய்கிறேன் எல்லாட்டுன்னு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஐயா, இந்த பண்ணையார் கலெக்டர்கிட்ட, ஐயா உங்கள்கிட்ட ஒரே சின்ன விஷயத்தை கேட்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? இல்லை, நான் வந்த வரவேற்பு அறையில் ஒரு ஃபோட்டோ இருந்தது, ஒரு ஏர் உழுகிற ஒரு விவசாயியுடைய ஃபோட்டோ. அது யாருன்னு சொல்ல முடியுமா? அந்த ஃபோட்டோ ஏன் அங்கே வச்சுருக்கீங்கன்னு. அதான் எங்கள் அப்பா. அதான் எங்க அப்பா. அப்போ நீங்கள் சாம்வேலுடைய பையனா? ஆமாம், எங்கள் அப்பா தான். ஐயோ, அந்த சாம்வேல் என் வயலில் தான் வேலை செஞ்சாரு. ஏர் உழுந்துட்டு எப்பவும் நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. படிக்காத அவருக்கு இந்த 2 அடி தான் தெரியும். இதை தான் பாடிட்டு இருப்பாரு. அந்த சாம்வேலுடைய பிள்ளையா? ஐயா, அன்னைக்கு அவர் பாடினது நம்பி வந்தேன் ஏசையா சாமுவேல் தான் அவருக்கு அடையாளம். இன்னைக்கு அவருடைய பிள்ளை கலெக்டரா உட்கார்ந்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஒரு அடையாளமா கொண்டு வருவார். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு காலையில் அதை சொல்றாரு. இதை செய்து பாருங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளங்களை தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 86 சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்கிறது, என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இங்கே தாவீதினுடைய ஜெபம் என்ன தெரியுமா? எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். என் பகைஞர் நீர் என்னை தேற்றுகிறதை கண்டு வெட்கப்படணும். அல்லேலூயா. தாவீதுக்கு எத்தனை பகைஞர்! என்ன தப்பு செஞ்சாரு தாவீது? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை துதிக்கிறாரு. கர்த்தருக்காக வாழ்ந்தவர், கர்த்தரை துதித்தவர். ஏன் பகைஞர் எழும்புனாங்கன்னு தெரியல. என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரலாம். ஆமென். கர்த்தர் அனுகூலமான அடையாளத்தை காட்டினாரா? அதே தாவீதின் குமாரனா இயேசு வெளிப்பட்டார். தாவீதின் குமாரன் சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஈசாக்கு யாரையும் சொல்லாம ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. தாவீது ஒரு அடையாளமா மாறிட்டாரு. அல்லேலூயா. தாவீதை பகைச்ச சவுலை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? இல்லைங்க. ஆனால் தாவீதின் குமாரன் என்ற ஒரு அடையாளம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். ஆமென்.
ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம எப்போ அவர் நமக்கு கொடுத்த அடையாளமாகிய கர்த்தருடைய நாளை இந்த வருஷத்துல 24 எத்தனையோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஒப்பு கொடுங்க. இந்த வருட இறுதி நாட்கள்ல ஆண்டவர் 2025 52 வாரமும் நான் வருவேன்ப்பா. நான் மண்டைக்குள்ள எதையோ போட்டு குழப்பிட்டு இன்னைக்கு போகாட்டா என்ன, நினைச்சா போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு அடையாளம், கர்த்தருடைய நாளில் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன். இந்த அடையாளத்தை செய்து பாருங்க. வசனத்தை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அடையாளத்தை நீங்க பார்க்க போறீங்க. அது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எந்த நன்மையும் பெறாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இதோ ஒரு அடையாளத்தை உனக்கு நான் கொடுப்பேன். ஆமென். அந்த அடையாளம் யார் தெரியுமா? கடைசியா நம்ம இயேசு கிறிஸ்து தான். அவர் யார் தெரியுமா? இம்மானுவேல். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம். இதோ ஒரு கன்னிகை. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம், ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? இம்மானுவேல். எல்லாரும் சொல்லுங்க. இவ்வளவுதான் சத்தமா? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23 வசனத்துல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு அடையாளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்னோடு கூட இருக்கிறார். கேட்குறாங்க, என்ன பிரதர் உங்க வீட்டில் இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ நன்மை சொல்றீங்களே, எப்படி இருந்தது? நீங்க தைரியமா சொல்லலாம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தாங்க இந்த ஆசீர்வாதங்க. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தரோடு இருக்கிறேன். அதனால தான் எங்க வீட்டில் இந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் வீட்டில் வெளிச்சம் இருக்கும், எகிப்தியர் வீட்டில் இருள் இருக்கும். ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்களை விட பல மடங்கு சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுக்குள்ள வர்ற வாசம் அவங்க வீட்டில் வராது. நம்புறீங்களா? உங்க வீட்டில் 31 நாளும் கறி குழம்பு வாசம் அடிக்குது, அங்க ரசம் தான் வருது. ரசம் தாளிக்கிற வாசம் தான் வருது. என்னையா நம்மளை விட பெரிய ஆளா இருக்கிறாங்க? இல்லைங்க, எல்லாம் வட்டிக்கு போகுதுங்க, எல்லாம் அங்க போகுதுங்க, எல்லாம் டாக்டருக்கு போகுதுங்க. ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 5 அப்ப 2 மீனை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார். நாங்க திருப்தியா சாப்பிட்டோம், சம்பூர்ணமா இருக்கிறோம். இதுதாங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. குறைவு தாங்க, கொஞ்சம் சம்பளம் தாங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எங்க வீட்டுக்குள்ள அப்பமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்குது எங்க வீட்டுல. அதை விட சந்தோஷம் வீட்டுக்குள்ள ஒரே சந்தோஷம், துதிப்பாடல் இருக்கா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னோடு கூட இருங்கப்பா. என் குடும்பத்தில் ஒரு அடையாளம் நடக்கலப்பா, ஒரு அடையாளம் நடக்கல, எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கப்பா. நீர் சொன்ன அடையாளத்தை நான் பின்பற்றுறேன். இந்த வருஷத்துல எத்தனையோ நாளை நீங்க கடத்திருப்பீங்களே, எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைய நீங்க தவிர்த்திருப்பீங்களே. நான் எத்தனையோ பேரை சொல்ல முடியும். சமீபத்தில் ஒரு சகோதரன் வெளியூர் போயிருக்கிறாரு. ஆராதனைக்கு வரணும்னு அந்த வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு கூட போகல, நேரம் வந்ததை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆராதனை மேல இவ்வளவு அன்பா, ஆண்டவர் மேல இவ்வளவு அன்பா, கர்த்தர் அதை பார்க்கிறார். சிலர் எத்தனையோ குடும்ப நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்டு, ஐயோ எனக்கு ஆராதனை முக்கியங்க, அதுக்கு பிறகுதான் வரமாட்டேன், அதுக்கு பிறகு வேணா நான் வரேன், ஆராதனை நேரத்தில் வரமாட்டேன். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஒரு அடையாளமாய் மாற்றுவார். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், என் நாளை நீ மகிமையா என்னும் பொழுது, ஹல்லேலூயா, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உடைஞ்ச பாத்திரம்ப்பா, ஒண்ணுக்கு உதவாத என்னப்பா, எங்களை நீங்க ஒரு அடையாளமா வச்சிருக்கீங்களாப்பா. ஆண்டவரே, படிப்பிலையோ எதுலையுமே நான் தகுதி இல்லப்பா, எங்களை இன்னைக்கு ஒரு அடையாளமா எங்க போனாலும் சொல்றீங்களாப்பா. இங்க நிற்கிற உங்களுடைய வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்குதா? உங்களை அடையாளமா கர்த்தர் கொண்டு வரணும்னு விரும்புறார். ஆனா இந்த வருஷத்துல எத்தனையோ ஓய்வுனால நீங்க மிஸ் பண்ணீங்க. ஆண்டவர் இவ்வளோ துக்கப்பட்டிருப்பார்.
என் ஓய்வு நாளில், என் நாளில் இவ்வளோ சுகத்தை கொடுத்தனே, இவ்வளோ பலனை கொடுத்தனே, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தனே, என்னை மறந்தாங்களே. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு காலையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் ஒரு நாள் உமக்காக நான் வருவேன்ப்பா, அந்த அடையாளங்கிறத நான் நிறைவேற்றுவேன்ப்பா. என் வீடு எவ்வளவு வெளியில பூட்ட வேண்டிய வீடு உள்ள பூட்டி தூங்கிட்டேனப்பா. எத்தனையோ பேரை நான் கேட்பேன், ஏன் வரல? தூங்கிட்டேங்க. வேலைக்கு போற அன்னைக்கு இப்படி சொல்ல முடியுமா? உங்க ஓனர் ஒத்துக்குவாரா? நான் தூங்கிட்டேன்னு சொன்னா உங்களை தூக்க மாட்டாங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர்னா மாத்திரம் நம்ம எதையோ செய்யறோம். ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, அடுத்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு அடையாளம் நடக்கும். இந்த வருட இறுதிக்குள்ள ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாய் அதை நீங்கள் காண்பீர்கள். உங்க பிள்ளைகள் ஒரு அடையாளமாய் மாறுவார்கள். ஷபலா கரதியந்தரவா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பாஸ்டர்மா ஜெபம் பண்ணும்படி கேட்க முடியுமா? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே, வருடத்திலே நாங்கள் எத்தனை நாட்கள் அப்பா இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரித்திருக்கிறோம், எத்தனை நாட்கள் நாங்கள் இதை தவறி இருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் உணர்ந்து அப்பா உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஓய்வு நாட்களை நாங்கள் மனமகிழ்ச்சியின் நாளாக, அதை மகிமையின் நாளாக நாங்கள் எண்ணும் பொழுது கர்த்தர் எங்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் எங்களை போஷிப்பேன் என்று சொல்லி நீர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் சரியாய் நாங்கள் செய்யும் பொழுதப்பா, கர்த்தர் எங்களுக்கு செய்ய நினைக்கிறதை அப்பா நீர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களிடத்திலே காணப்படுகிற தவறுகளை, எங்களிடத்திலே காணப்படுகிற குற்றங்களை மன்னிப்பீராக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆண்டவரே, அதை நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் தியானித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நன்படி நாங்கள் நடக்கவும், எங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்து அவைகளின் அந்த பாதையிலே அவர்களை வழிநடத்தவும் ஆண்டவரே நாங்கள் தவறி இருப்போமானால் எங்களை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து உடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து எங்கள் பிள்ளைகளையும் அவைகளிலே நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் அடையாளமாய் நீர் வைக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. ஆனால் கர்த்தருடைய ஓய்வு நாளை நாங்கள் சரியாய் நாங்கள் ஆசரிக்கும் பொழுது, உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை அடையாளமாய் வைத்து அப்பா உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையை சார்ந்த ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பிள்ளைகள் அடையாளங்களாக அற்புதங்களாக மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் எழுப்பின சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்தி அப்பா நீர் சாட்சிகளை எழுப்புகிறீரே. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே கொடுத்த வார்த்தைகள் சாட்சிகளாக எழும்பட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் அடையாளங்களாக மாறுவார்களாக அப்பா, பிள்ளைகள் மாறுவார்களாக. ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக ராஜா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதினுடைய வாழ்க்கையில செய்த தேவன், அடையாளமாக தாவீதின் குமாரனாக நீர் வந்தீரே அப்பா. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தினபடியினாலே, உம்மை உயர்த்தினபடியினாலே தாவீதுக்கு ஆண்டவரே உயர்வுகளை கொடுத்ததை போல நாங்களும் ஆண்டவரே உம்மையே எங்கள் வாழ்க்கையில உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி ஆண்டவரே கர்த்தரால் வரும் ஆண்டவரே அடையாளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. நடக்க முடியாத காரியத்தை நடத்துகிறது அடையாளம் அப்பா. இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் நடக்கவில்லையே, இன்னும் என் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் முடிக்கப்படவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே இது எப்படி நடக்கும் என்று ஆண்டவரே அப்பா கேள்விக்குறியோடு கூட ஆண்டவரே அங்கலாய்ப்போடு கூட நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே
தகப்பனே, மரியாளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் மேல் வரும் பொழுது அவைகள் நடக்கும் என்று சொல்லி அப்பா உறுதிப்படுத்தினதை போல இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் இறங்கட்டும் ஆண்டவரே. நடக்க முடியாது, நடக்காது என்ற காரியங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நிறைவேறுவதாக அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்வீராக. இப்பொழுதே சரீரத்தில் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா சகலமும் புதிதாக்கப்படுவதாக. இப்பொழுதே அற்புதங்கள் உண்டாகட்டும் அப்பா. அதிசயங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எல்லா பழுதுபட்ட எல்லா அவயவங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது புதிதாய் மாறுவதாக. முடியாது என்று ஆண்டவரே காரியங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கட்டப்படாத வாழ்க்கைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்ப்பமும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இப்பொழுது அவருடைய கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்திலே உருவாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டப்படாமல் இருக்கிற வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக ஆண்டவரே. சந்தோஷம் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்திலே வறுமைகள், குடும்பத்திலே வறட்சிகள், குடும்பத்திலே எப்பொழுதுமே சோர்வுகள், ஆண்டவரே ஏமாற்றங்கள், தோல்விகள், கண்ணீர், கவலை, இயேசுவின் நாமத்திலே இவைகள் மாறவே மாறாது என்று சொல்லி அப்பா என் வாழ்க்கை இப்பொழுதே செல்லுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகள் கடந்து வரும் பொழுது அப்பா நீர் நிறைவேற பண்ணுகிறவராய் இருக்கிறீர். உடைய வீட்டிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், அவருடைய வீட்டிலே ஒரு அடையாளம் உண்டாகட்டும் அப்பா. நடக்காது என்ற காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். இப்பொழுது நீர் செய்வீராக, இப்பொழுதே செய்வீராகப்பா. நாங்கள் எதிர்பார்க்கிற வண்ணம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகப்பா இன்னும் சில நாட்கள் ஆண்டவரே, இந்த சில நாட்களுக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்வீராகப்பா, அடையாளங்களை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே உறுதிப்படுத்தி அருளும் அப்பா. அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட அனுப்புவீராக. தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். 2வது ஆராதனை மாலை நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.